சாந்தி. இன்றைய காலத்துல பிராமணர்கள் மாடர்ன் ஆகிட்டாங்க. தர்மத்தை கூட ஒரு ஃபேஷன் மாதிரி மாத்திட்டாங்க. மெதுவா எங்க இருந்து இந்த வைரஸ் பிராமண குடும்பத்துல நுழைஞ்சதுன்னு தெரியல. ஆனா ஏதோ ஒரு வைரஸ் நுழைஞ்சிருக்கு. உணவு தொடர்பான மரியாதைகளை மனசுல என்ன தோணுதோ அந்தபடி மாத்திக்கிட்டாங்க. மெஷின்ல தயாரிக்கப்பட்டது அப்படின்னா எல்லாமே சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு எண்ணம் வருது. இன்றைய உலகத்துல 80% பொருட்களும் மிஷின்ல தானே தயாரிக்கிறாங்க. பிரெட்டு, பன்னீரு, சாக்லேட்டு, பிஸ்கெட்டு, கூல்ட்ரிங்க்ஸ், ஜூஸ், ஐஸ்கிரீம் இதெல்லாமே. இப்ப இது எல்லாமே ஈஸியா எடுத்து சாப்பிட்டுடுறாங்க. இதை தாண்டி பலர் என்ன பண்றாங்க, அவங்களுடைய லிஸ்ட அவங்களே பெருசு பண்ணிடுறாங்க. ஊருக்கா கூட சாப்பிடலாம் அப்படின்னு கூட சேர்த்துக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் யாரு உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தது? நமக்கே கொடுத்துக்கிட்ட பெர்மிஷன் இது. நம்மளேதான் அனுமதி எடுத்துக்கிட்டோம். தாதிகள் இருக்கக்கூடிய காலத்துல தாதிகள் சொன்னது என்ன அப்படின்னா, ரொம்ப நீண்ட பயணம் செய்யும் போது, ரொம்ப தூரமா நம்ம டிராவல் பண்றோம், இல்ல நம்மளால சமைக்கவே முடியாத ஒரு சிச்சுவேஷன் வருது, அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல அந்த பட்டினி இருக்க வேண்டிய நிலை வருது இல்லையா, அந்த நேரத்துல பிரெட் மற்றும் வெண்ணெயை சாப்பிடலாம். இல்ல ரொம்ப வயசாயிடுச்சு, நோய் இருக்கு, அவசரமான காலம் அப்படின்னா அப்ப பெர்மிஷன் கொடுத்தாங்க. ஆனா இந்த பெர்மிஷனை எல்லாரும் ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிட்டாங்க. எப்படி டாக்ஸ் கிடைச்சது அப்படின்னா அதை தவறா பயன்படுத்துறாங்க, அது போல இங்கேயும் நடக்குது. மெஷின் பாவம் பண்ணாது, அதனால மெஷின்ல என்னெல்லாம் தயாரிக்கப்பட்டதோ அதெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்ட்டு சில பேர் சொல்றாங்க. ஆனா மெஷின் யோகாவும் பண்ணாது, பகவானுக்கு போகம் வைக்க முடியாது. அதனால பொருள் மிஷினுக்கு செல்றதுக்கு முன்னாடியே அதுக்கப்புறம் மனிதர்களினுடைய தொடுதல் இருக்கு, அவங்களுடைய எண்ணங்களும் அதுல கலந்துருது. குடிக்கக்கூடிய தண்ணீர் நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய துக்கம், அசாந்தி எல்லாத்தையுமே உறிஞ்சிருமா. அதனால தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி 30 செகண்ட் நல்ல எண்ணத்தோட நம்ம சார்ஜ் பண்ணி குடிக்கணும் அந்த தண்ணிய. ஏன் அப்படின்னா நம்மளுடைய உடல்ல 70% தண்ணீர் இருக்கு. இப்போ இது நல்ல விஷயம்தான். ஆனா உணவு பழக்கத்துல இன்னும் நாம மாற்றத்தை கொண்டு வரல. முக்கியமானது என்ன அப்படின்னா நம்மளுடைய நாக்கை நம்ம கட்டுப்படுத்தணும். இந்த அனுமதிகள் அவசர நிலைக்காக மட்டும்தான் கொடுத்திருக்காங்க. இப்போ சுவைக்காக நம்ம சாப்பிட்றதுக்கு இல்ல. இப்போ நம்ம ஒரு சாக்லேட் சாப்பிட்றோம், இல்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம், இல்ல கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோம், அப்ப இதெல்லாம் பசியால உயிர் போகக்கூடிய நிலை வந்தப்போ சாப்பிடுறோமா? இல்லையா, சுவைக்காக சாப்பிட்றோம். இப்ப மருந்துகள், இல்ல வறுத்த கடலை, நிலக்கடலை, இதெல்லாம் பெர்மிஷன் கொடுக்குறோம் சாப்பிட்றதுக்கு. வெல்லம், சர்க்கரை, எண்ணெய் இதெல்லாமே சந்தையில வாங்குறோம். இதுக்கெல்லாமே அனுமதி இருக்கு. ஒரு கேள்வி கேட்டாங்க, மருந்துகள் சாப்பிட மட்டும் அனுமதி இருக்குதா, அப்ப ஏன் இனிப்புகள் சாப்பிடுறது இல்ல மத்ததெல்லாம் சாப்பிட ஏன் பெர்மிஷன் இல்ல அப்படின்னு கேட்டாங்க. இப்போ அதுக்கு பதில் பாபா ஞானக்கடல். அவர் நமக்கு என்னெல்லாம் பெர்மிஷன் கொடுத்திருக்காரோ சாப்பிடுறதுக்கு, அதை சுத்தமாக்குற பொறுப்பு அவரோடது இல்லையா. ஏன்னா பெர்மிஷன் கொடுத்தது யாரு? அவரு தானே. அப்ப அவர் அதை சுத்தம் பண்ணிடுவாரு. அதனால நம்ம கடவுளோட ஆணைப்படி உணவை சுத்தமாக்கி சாப்பிடணும். நாம வாழ்வதற்காக சாப்பிடுறோமே தவிர சாப்பிட்றதுக்காக வாழல. குறிப்பா வீட்டுல அம்மாக்கள் என்ன பண்ணுவாங்க, டெய்லி போகு வச்சு சாப்பாடு கொடுக்கணும், தவற விடக்கூடாது. ஒரு வீட்டுல டெய்லி போகு வச்சாங்க அப்படின்னா அந்த வீட்டுல பிரச்சனைகள் தீரும் இல்லையா. ஒருவர் போக வச்சாங்க அப்படின்னா அவங்க வீட்டுல பிரச்சனை தீரும். ஒருவேளை இறைவனுக்கு பிரசாதம் படைக்கல அப்படின்னா அது திருட்டு அப்படின்னு பக்தியில கூட சொல்றாங்க. இப்ப யாருடைய குடும்பத்துல சுத்தமான உணவு கிடைக்கல அப்படின்னாலோ சண்டை போடாம தட்டுல இருந்து வெங்காயம், பூண்டு இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எளிமையா நீங்க சாப்பிடலாம். சமையல் செய்யறப்போ நல்ல சிந்தனைகளை அதுல நம்ம சேர்க்கணும். அது குடும்பத்தினருக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் கொடுக்கும். அந்த உணவு அவங்களுடைய பழக்கங்களை மாற்றக்கூடிய சக்தி கொண்டதாகவும் இருக்கு. சுத்தமான உணவு, நல்ல எண்ணங்கள், கட்டுப்பாடு எல்லாம் சேர்ந்து ஆன்மீக முன்னேற்றத்தை நாம் அடையலாம். நல்லது. ஓம் சாந்தி.